தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் முன்னாள் தலைமை அரசு கொறடா PM நரசிம்மன், முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் மற்றும் திண்டிவனம் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் பூந்தமல்லி, நகர கழக செயலாளர் கந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கழக நிர்வாகிகள் தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை ஏழை மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்தவர் கேப்டன் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டினர். கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சார்பிலே அஞ்சலியை செலுத்தினோம். கேப்டன் அவர்கள் இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நிலைத்து நிற்கிறார்கள். அதற்கு காரணம் ஏழை எளியவர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, அடித்தளத்து மக்களுக்கு அவர்கள் பல்வேறு உதவிகளில் ஆற்றினார்கள் என்பதுதான் அதற்கு காரணம். எனவே கேப்டனுடைய புகழ் மேலும் பல 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். அத்தகைய பணிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதை இதன் மூலம், இந்த அஞ்சலி மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.